அழுதினா மேக்கப் கலையுது. அழுகாதல மேக்கப் கலையுது பாரு. டவல் எடுத்துக்கோ. தொட. கண்ணு மட்டும் தொட, மூஞ்சி துடைக்காத, மேக்கப் போயிடும். ஓகே ஓகே. டச்சப் பண்ணிக்க. போதும் போதும் போதும். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா? ஏன் அம்மா உன்னை திட்டக்கூடாதா? கண்ணத்தோட எதுக்கு இப்ப அழுகுற? ஏன் சிரிக்கிற? அழு. அடைச்சி அழு. ஏன் சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? இப்போ எதுக்கு மூச்சு மேக்கப் கலையுது. இன்னும் மேக்கப் கலையுது, லிப்ஸ்டிக் கலையுது. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஸ்மாஸ் டைரி. இந்த வீடியோவில் என்னோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் vlog தான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணது எல்லாமே. இந்த ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள vlogலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி மினியேச்சர் ஃபேன்லாம் நிறைய ஷாப்ஸ்லலாம் இப்போ கிடைக்கிது. இது வந்து நான் காரைக்குடியில் ராமலிங்கம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் இது வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இது வந்து என்கேஜ்மெண்ட்னா மொதல் நாள் ஷாப்பிங் போனோம். மொதல் நாள் போகும்போதே எங்கள் அம்மா லிஸ்ட்டு போட்டுட்டு வந்தாங்க என்னென்ன தேவையோ. அப்போ தான் கரெக்டாக நம்ம வாங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சமையலுக்கு வந்து ஆள் சொல்லியிருந்தோம். அவங்க தான் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் வேணும்னு சொல்லி. அதெல்லாம் தான் நம்ம வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு திரும்பவும் ஷாப்பிங் இருக்கும், கொஞ்சம் வேலை இருக்கும். அது முடித்தோன்னே அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட்டு. போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிடலான்னு சொல்லி டீ குடிக்கலான்னு காரைக்குடி போகிற வழியில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் டீ குடிப்போம். இந்த ஷாப் வந்து புதுசாக தான் திறந்துருக்காங்க போல். இது ஒரு பேக்கரி மாதிரி தான் இருக்கும். பப்ஸு, ஸ்வீட் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் கூட இருக்கும். டீயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 24 hours ஓப்பன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து திரும்ப சென்னை ரிட்டன் போகும்போது மிட் நைட்டில் தான் கிளம்புவோம். அப்போவுமே ஓப்பனில் இருக்கும். டீ குடிச்சிட்டு நேராக காரைக்குடி ஜனப்பிரியா போயிருந்தோம். காரைக்குடியிலன்னு பார்த்தா சூப்பர் மார்க்கெட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மகாராஜான்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஜனப்பிரியா, இது ரெண்டும் தான் இருக்கும் மேக்ஸிமம். எங்கள் ஊர்லலாம் ஏதாவது திங்ஸ் ஏதாவது பல்காக வாங்கணும்னா இங்கே தான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இங்கே வந்து தேவையான திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. இங்கே ப்ரௌன் ரைஸ்லாம் அழகாக பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க, க்யூட்டாக இருந்துச்சு, தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க இல்லையா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து, அவங்களுக்குலாம் சோப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் சோப்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மீன்வைல் நான் ஒரு சென்ட் பாட்டில் வந்து எடுத்திருந்தேன், ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே நல்லா இருந்துச்சு. வாட்டர் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன், நல்லா இருந்துச்சு. எல்லாமே வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு கிளம்பணும். இப்போவே ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்கள் மாமாவும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸ்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, என்னென்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும்னு. ஜனப்பிரியாவில் பில் பண்ணிவிட்டு நேராக வந்து சத்யா ஷோரூம் போயிருந்தோம். டிவி வாங்கணும்னு சொல்லி அம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் போயிருந்தோம். போயிட்டு ஒரு டிவியும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. நெக்ஸ்ட் டேவும் ஷாப்பிங் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அப்புறம் டிவி வாங்கினதுக்கப்புறம் மகாராஜா கூட போயிருந்தோம். அங்கே வீடியோ வந்து நாட் அலௌட்னால எடுக்கலை. மகாராஜா சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் நியூவாக வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 1000க்குள்ளே வந்துச்சு, இது பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த பேக்கை தான் காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பரான பேக். வாங்கின அடுத்த நாளே நியூ பேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதை தான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். போகிற வழியில் கொஞ்சம் கம்பங்கூழ் குடிக்கலாமே நிப்பாட்டியிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து காரைக்குடி போகிற வழி ஃபுல்லாமே நிறைய கம்பங்கூழ் கடை இருக்கும். சரி, தாகமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தோம். சல்வாக்குமே கம்பங்கூழ், இந்த கஞ்சி, இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவா. அவளும் ஒரு கம்பங்கூழ் குடித்தா. நானும் நல்லா என்ஜாய் பண்ணி கம்பங்கூழ் குடித்தேன். மாங்காய் அந்த சைடிஷ்காகவே நான்லாம் கம்பங்கூழ் குடிப்பேன். திரும்பவும் எதுக்கு ஷாப்பிங் வந்தோன்னா, சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற புடவை உடுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புடவை கட்டிடுவோம்ல, அதுக்கு ப்ளவுஸ் எடுக்கலாம் தான் வந்திருந்தோம். இந்த ப்ளவுஸ் தான் செலக்ட் பண்ணி பில் பண்ணி அப்புறம் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு, இந்த ஹோட்டல் வந்து ஆலங்குடியில் இருக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஃபைனலாக என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி எடுத்த வீடியோ இதெல்லாம். மார்னிங்கே வந்து சமைக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. ஆள் விட்டு தான் சமைக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். மார்னிங்கே வந்துட்டாங்க. சேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்க முடியலை, ஏன்னா வேலை வந்து பெண்டு கலண்டுருச்சு. எதுவுமே சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே நான் அந்த இட்லி சாம்பார் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து சீர்லாம் வச்சாங்க. அந்த சீர்லாம் நல்லா கவர் பண்ண முடியலை வீடியோஸ். அப்புறம் சிஸ்டருக்கு வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையே ஒன்றா உட்கார வச்சு நலுங்கு சுற்றி வச்சாங்க. அப்புறம் லஞ்சுக்கு வந்து நம்ம ஊர்
ஸ்பெஷல் நெய்ச்சோறு, மண்டி, பொடியானம் இதெல்லாம் தான் ஆப்வியஸாக பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.